ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த கலர் ஆஃப் ஃபேக்ட்ஸ். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் போட்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, நம்ம கலர் ஆஃப் ஃபேக்ட்ஸ் சேனலில் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். உங்களோட ஆதரவால் தான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடச்சிருக்கு. தொடர்ந்து இதே சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வருஷம் கொஞ்சம் சூப்பரான கண்டென்ட்ஸ்லாம் போடலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விளாக்ஸ், நிறையா டெம்பிள்ஸை பற்றி, அப்புறம் அப்டேட்டடாக இருக்கிற கண்டென்ட்ஸ்னு பல ஐடியாஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் தேவை உங்களோட சப்போர்ட் மட்டும்தான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மர்மமான பல கோயில்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு வரது கூட வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்மளோட ஷார்ட்ஸில் டெம்பிள் சீரீஸ் அப்படின்னு ஒரு 2 கோயில்களை பற்றி போட்டிருப்போம். அதோட டிஸ்கிரிப்ஷனை கீழே லிங்க்லேயே கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோவை போய் பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி கலர் ஆஃப் ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது, உலகம் முழுவதும் மர்மங்கள் நிறைந்த பல கோவில்கள் உள்ளன. அவற்றில் மிகவும் பிரபலமான சில கோவில்கள் பற்றி தான். 1. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயில், கேரளா. இதன் நிலவறைகள், அதாவது கல்லறை, பெரும் மர்மமாக உள்ளது. குறிப்பாக பி வேலட் திறக்கப்படவில்லை. அதை திறந்தால் துரதிர்ஷ்டம் நேரும் என சொல்கிறாங்க. இதில் விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கள் புதைந்துள்ளதாகவும் சொல்கிறாங்க. 2. வீரபத்ரர் கோவில், லெபாக்ஷி, ஆந்திர பிரதேசம். இங்குள்ள ஒரு தூண் தரையை தொடாமல் காற்றில் தொங்குவது போன்ற மர்மமான கட்டிடக்கலைக்கு சான்றாக உள்ளது. 3. கோனராக் சூரியனார் கோவில், ஒடிசா. இதன் கட்டிடக்கலை மற்றும் காந்த சக்தி, இன்று அது நீக்கப்பட்டிருக்கலாம் பற்றிய மர்மங்களும் உள்ளன. 4. பழனி தண்டாயுதபாணி கோயில், தமிழ்நாடு. மூலவர் சிலை போகர் என்ற சித்தரால் 9 வகையான விஷ பொருட்கள், அதாவது நபபாஷணம் கொண்டு உருவாக்கப்பட்டதாகவும், இந்த சிலையின் மருத்துவ குணங்கள் பற்றிய நம்பிக்கைகளும் இரவில் வியர்க்கும் என்ற மர்மமும் சொல்றாங்க. 5. ஸ்தம்பேஸ்வரர் மகாதேவ் கோயில், குஜராத். இந்த சிவன் கோயில் கடல் அலைகள் வரும்போது மறைந்து அலைகள் பின்வாங்கும் போது மீண்டும் தோன்றும் ஒரு மர்மமான கோயில். 6. அங்கோர் வாட், கம்போடியா. இது உலகின் மிகப்பெரிய ஆன்மீக ஸ்தலமாகவும் பிரம்மாண்டமான கட்டுமானம் இந்து கோவிலாக ஆரம்பித்து பிறகு புத்த கோவிலாக மாறிய வரலாறு மற்றும் அதனை சுற்றியுள்ள ரகசியங்களும் உள்ளன. 7. புலிக்கூடு மடாலயம், டைகர் நெஸ்ட் மானஸ்டரி, பூட்டான். உயரமான பாறையின் விளிம்பில் ஒட்டி கொண்டிருப்பது போல கட்டப்பட்டுள்ள இந்த மடாலயம் அதன் அமைப்பால் அதிசயமாக கருதப்படுகிறது. இவ்வளவு ஆபத்தான, அடைய முடியாத இடத்துல இந்த கோவில் எவ்வாறு கட்டப்பட்டது அப்படிங்கிறது பார்ப்பவர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளதாம். 8. கோபெக்வி டேப், துருக்கி. சுமார் 11,000 ஆண்டுகளுக்கு முந்தைய உலகின் மிக பழமையான வழிபாட்டு தலங்கள்ல ஒன்றாகும். அதை யார் கட்டினார்கள், அதன் நோக்கம் என்ன என்பது பற்றி ஆராய்ச்சியாளர்களிடையே மர்மம் உள்ளது. 9. மெஹந்திப்பூர் பாலாஜி கோவில், ராஜஸ்தான். இது ஹனுமனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயிலாகும். இந்த கோயில் பேயோட்டுதல், சில தீய சக்திகள் மற்றும் விவரிக்க முடியாத நோய்களில் இருந்து விடுபட பக்தர்கள் வருகிறார்கள். இங்கு பிரசாதத்தை சாப்பிடவோ அல்லது வீட்டிற்கு எடுத்துச் செல்லவோ கூடாது போன்ற கடுமையான சடங்குகளும் பின்பற்றப்படுகின்றன. 10. காமாக்கியா கோவில், அசாம். இது சக்தி தேவியின் சக்தி பீடங்களில் ஒன்றாகும். இங்க தெய்வீக பெண் சக்தி, படைப்பு மற்றும் கருவுறுத்தலை குறிக்கும் யோனி கருப்பை தெய்வமாக வழங்கப்படுகிறதாம். வருடத்திற்கு 3 நாட்கள் அம்மன் மாதவிலக்கு அடைவதாக நம்பப்பட்டு கோவில் மூடப்படுவதாகவும் சொல்றாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பரவாயில்ல, நம்ம வீடியோட ஃபைனலுக்கு வந்துச்சு. அதுக்குள்ளே ஃபேஸை காட்டு போகலான்ட்டு வந்தேன். நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னடா இதுக்கு முன்னாடி வேற ஒரு வாய்ஸ் கேட்டுச்சுன்னு கேட்காதீங்க. நான் ஒன்றும் மிமிக்ரி எல்லாம் பண்ணலை. அதுவும் நம்ம சேனலோட ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர் தான். இனிமேல் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் அவங்களும் பேசுவாங்க. எனக்கு கொடுத்த அதே சப்போர்ட் அவங்களுக்கு கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டை எங்களுக்கு பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டையும் அதை கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். நான் அதை பற்றி பேசுகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.